ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஜெக்ஷனை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது. நம்மள நிறைய பேரோட லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில யாராலேயோ இந்த ரிஜெக்ஷன் நிராகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை கடந்து வர முடியாம மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த சூழ்நிலையில நமக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல மனசு சங்கடம் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல அதை நினைச்சே நம்ம ரொம்ப மனசு கஷ்டத்துக்குள்ள போயிருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அத தைரியமா ஃபேஸ் பண்ணி வெளியில வர்றது அப்படின்றதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், ரிஜெக்ஷன் ஒரு இடத்துல நடந்துச்சு அப்படின்னா அத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமைய கொண்டு வந்துருங்க. கஷ்டமா தான் இருக்கும். பட் ட்ரை பண்ணா நம்மனால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல இப்ப நம்ம வேலைக்கு ட்ரை பண்ணி இன்டர்வியூக்கு போறோம். அந்த இன்டர்வியூல நல்லா தான் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்ட குடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மள வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கருந்து வெளியில வந்ததுமே நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் ஒரு இடத்துல அவமானப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். இல்ல நம்ம எவ்ளோ பிரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். இருந்தும் நமக்கு இந்த இடத்துல வந்து வேலை கிடைக்காம போச்சே! நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே! அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆ இன்னுமே வந்து ஒரு சில நேரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போயிருவோம். அவ்ளோதானோ நம்ம லைஃபு. இப்படி எத்தன இன்டர்வியூ தான் நம்ம அட்டெண்ட் பண்றது? நம்ம லைஃப் இதோட அவ்ளோதான் போல. நம்மளுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு தகுதிலாம் இல்ல போல. அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அவ்ளோலாம் யோசிக்கிற அளவுக்கு நம்ம லைஃப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல வேலை கிடைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? நம்ம அடுத்த லெவலுக்கு போயிருப்போம். அந்த வேலையில நம்ம கொஞ்சம் சம்பாரிக்க ஆரம்பிச்சிருப்போம். லைஃப்ல நெறைய விஷயங்கள் நமக்கு நல்ல விதமா நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நமக்கு வேலை கிடைக்கல. அந்த இடத்துல நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அதுக்காக நம்ம வாழ்க்கையே இல்லாம போயிடுமா? நம்ம லைஃப்ல இனி ஒரு சான்ஸே வராதா? நம்மனால இன்னும் கொஞ்சம் ஒரு இன்டர்வியூல போய் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதா? நம்ம கையில டேலண்ட் இல்லையா? சோ எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீங்க ரிஜெக்ட் ஆன விஷயம் ஒண்ண மட்டும் பிடிச்சுக்கிட்டு, லைஃப் அவ்ளோதான் அப்படின்னு நெனைக்காதீங்க. ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நடந்துருச்சு. நான் இத கடந்து வெளியில போய் தான் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்ட அப்ப கொண்டு வந்துட்டீங்கனாலே, பாதி பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. 2வது விஷயம், நம்மள ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, திரும்பவும் அதே ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்காத மாதிரி நம்மனால பாத்துக்க முடியும். ஆ ஒரு இடத்துல நம்மள இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால, ஓகே அது நடந்துச்சு. அத நம்ம விட்டு வெளியில வரணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பிராக்டிகலான விஷயம் தான். இப்ப நான் 10 பாயிண்ட் சொன்ன மாதிரி. பட் அதுக்காக அந்த இடத்துல அது நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். அப்போதான் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும் பொழுது, இங்க நடந்த தப்ப நம்ம அங்க பண்ணாம இருப்போம். ஒருவேள நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப நாளா வச்சுட்டு இருந்திருப்போம். அத விட்டு வெளியில வந்து அந்த இன்டர்வியூல நம்மனால ஃப்ரீயா ஒரு சில விஷயங்கள அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாம போயிருந்திருக்கலாம். நம்ம ஒரு கொஞ்சம் அ இறுக்கமான பெர்சனா இருந்திருக்கலாம். அதாவது நம்மனால ரொம்ப ஃப்ரீயா ஒரு புதுசா ஆட்கள பார்க்கும்போது கான்ஃபிடென்ட்டா பேச முடியாத ஆட்களா இருந்திருக்கலாம். நம்மகிட்ட அந்த சின்ன கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆனதுனால கூட அவங்க வேணான்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லையா, அவங்க நெனச்ச அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு டேலண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கான டேலண்ட் வந்து நம்ம இன்னும் வளர்த்துக்க வேண்டியதா இருக்கு. அதனால அவங்க வந்து நம்மள ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல அவங்க வச்சிருக்க வேலைய விட நம்மளோட தகுதி ஜாஸ்தியா இருக்கு. அதனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு சேலரி குடுத்து, அந்த ஒரு வேலைக்கு நம்மள வைக்க முடியாது. அப்படின்றதுக்காக கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். சோ இந்த மாதிரி நெறைய ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மனசு அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, இதுதான் காரணம். இதனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் இத எப்படி சரி பண்ணலாம்? அப்படின்றத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அப்படி இல்லன்னா, நமக்கு இது ஒரு ரிஜெக்ஷன் நடந்துருச்சே அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட மட்டுமே யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி, நம்மள நாமளே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத பெர்சனா ஆக்கிக்குவோம். சோ அதனால ஏதாவது ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் நடந்துச்சுன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால தான் அது நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி, அத சரி பண்ணுங்க. திரும்ப அந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்கவே நடக்காது. 3 டிப். ஒரு இடத்துல நம்மளுக்கு நிராகரிப்பு நடந்த உடனே, நம்ம நம்மள பத்தி யோசிக்கிறத விட,
நெறைய நேரங்கள்ல மத்தவங்க என்ன யோசிப்பாங்க? நம்மள சுத்தி இருக்கவங்க என்ன யோசிப்பாங்க? இந்த உலகம் நம்மள பத்தி என்ன யோசிக்கும்? ஆ நம்மள பார்க்கிற விதமே மாறிடுமே அப்படின்னு நெனச்சு, மத்தவங்கள நெனச்சே தான் நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ரிஜெக்ஷன் நடந்தது கூட ஒரு அளவு தான் நம்மள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். இப்போ இது நடந்ததுனால, இனிமேல் நம்ம லைஃப்ல நடக்கப் போற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, நம்மளா ஒரு இமேஜினேஷன்க்குள்ள போயிருவோம். அந்த இமேஜினேஷன்க்குள்ள போனதுக்கு அப்புறம், நம்மளோட அந்த மனநிலைமை இருக்கு பார்த்தீங்களா? அது இன்னும் மோசமாகும். நம்மள அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்க விடாது. நம்ம லைஃப்ல அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றத கூட சிந்திக்க விடாம தடுக்கும். ஸோ அதனால, ஆ ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு நிராகரிப்பு நடந்துச்சு அப்படின்னா, யார பத்தியுமே திங்க் பண்ணாதீங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க? இவங்க என்ன யோசிப்பாங்கன்னு. இப்படி யோசிக்கிறவங்க யாரும் நம்ம லைஃப்ல எதுவும் வந்து பண்ணிற போறது கிடையாது. என்ன இருந்தாலும் இந்த வாழ்க்கைய நாம தான் வாழணும். இது நம்மளோட வாழ்க்கை. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அதனால என்ன? அடுத்து நான் வந்து இத தாண்டி போகணும். அடுத்த மாசம் என்னோட அ வீட்டோட ரெண்ட் கட்டணும் அப்டின்னா, அத நான் தான் பண்ணணும். அதுக்கு நான் அடுத்து வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்பதான் என்னோட ரெண்ட்ட கட்ட முடியும். இப்ப நான் யோசிக்கிறேன் இல்லையா? இவங்க என்ன யோசிப்பாங்க? அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு. அவங்க யாரும் வந்து என்னோட அடுத்த மாச ரெண்ட்ட கட்ட போறது கிடையாது. ஸோ அதனால மத்தவங்க என்ன நெனைப்பாங்க அப்டின்றத யோசிச்சு, யோசிச்சு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி, அதிலேயே உங்கள ரொம்ப மூழ்கடிச்சு, உங்கள கஷ்டப்படுத்திக்கிறத விட்டுட்டு, நெக்ஸ்ட் நம்ம லைஃப்ல என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கலாம்? அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? அதுக்கு நம்மள எப்படி பிரிப்பேர் பண்ணிக்கணும்? அப்படின்றத சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாலே, இந்த ரிஜெக்ஷன் அப்படின்ற விஷயத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிச்சுருவோம். 4த் டிப். இது ரொம்ப பிராக்டிகலாலாம் இல்லங்க. சும்மா நம்மளோட மைண்ட வந்து ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு டிப். இது நான் நெறைய நேரங்கள்ல, நெறைய விஷயத்துக்காக, நான் ரிஜெக்ஷன்க்காகன்னு சொல்லல. நெறைய விஷயத்துக்காக யோசிச்சுக்குவேன். சோ, உங்களுக்கு அந்த ஒரு சின்ன டிப்ப வந்து சொல்றேன். அதாவது ஒரு இடத்துல உங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அப்போ வந்து நம்மளுக்கு இது ஏன் நடந்துச்சு அப்டின்னு யோசிக்காம, ஒருவேள நமக்கு அது கிடைக்கக் கூடாது. அது கிடைச்சா நம்ம லைஃப்க்கு அது நல்லது இல்ல. இல்லன்னா, அது கிடைச்சதுன்னா, நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்துல ஆபத்தா போய் முடிஞ்சிரலாம். அதனால தான் இந்த இயற்கையோ, நம்ம வேண்டுற கடவுளோ, நமக்கு அத கையில வரவிடாம தடுத்திருக்கு. இத விட பெட்டரான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்க போது, அப்படின்னு மட்டும் நெனச்சுக்கோங்க. அப்போ அந்த ரிஜெக்ஷன் வந்து உங்கள பெரிய விதத்துல மனச வந்து பாதிக்காது. இது வந்து நான் வந்து நெறைய விஷயத்துல அப்பப்போ நெனச்சுக்குவேன். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம நெனைக்கிறது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சோ, அப்ப வந்து இத விட பெட்டரா ஏதோ ஒண்ணு நடக்க போது. அதனால தான் நமக்கு இது நடக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிருவேன். சோ, இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மைண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாவும் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். சோ, அவ்வளதான். இந்த வீடியோ இதோட முடியுது. இதுல நான் ஷேர் பண்ணியிருந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க உங்களோட லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நிராகரிப்பு அப்படின்ற விஷயம் உங்கள பெரிய அளவுல எப்பவுமே பாதிக்காது. அது ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ணி நீங்க வெளில வந்துரலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்கள மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.